கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தற்செயலாக வந்தது கிடையாதுங்க. ஏன்னா கடந்த சில நாட்களாகவே இல்லை, கடந்த நிறைய மாதங்கள்னே சொல்லலாம், உங்களுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு. நான் நல்லவனாக இருந்தும் என்னோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரவே மாட்டேங்குது. எத்தனையோ முயற்சி செய்கிறேன், ஆனால் எந்த விதமான பலனும் நான் நினச்ச மாதிரி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இந்த கேள்வி உங்களை நாள் முழுக்க துரத்திக்கிட்டே இருக்குதுங்க. இரவில் தூங்கும் பொழுது உங்களோட ஆழ் மனசில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க, இந்த நாட்கள் என்னோட வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு. ஏன் அப்படின்னா, இந்த காணொலியோட இறுதி 2 நிமிஷத்தில் மிக முக்கியமான ரகசியம் இருதுங்க. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். தமிழ் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இப்போது கிரகநிலைகள் நமக்கு சாதகமாக கொஞ்சம் தாங்க இருக்குது. சனீஸ்வரன் உங்களோட ராசிக்கே சம்மந்தப்பட்ட கிரகம். ராகு மனக்குழப்பத்தை தேவையில்லாத நேரத்தில் உங்களுக்குள்ள உருவாக்குங்க. குரு நீங்கள் நினச்ச நேரத்தில் வெற்றியை தராமல் அந்த வெற்றியை தாமதமாக்கி உங்களுக்கு தரப்போகுது. இந்த 3 கிரகங்கள் ஒரே நேரத்தில் கும்ப ராசியோட வாழ்க்கையை திருத்தி எழுத தொடங்கிருச்சுங்க. அதனால தேவையில்லாமல் நீங்களே உங்களை மனக்குழப்பத்திற்கு ஆளாக்கிட்டு இருக்காதீங்க. ஒரு விஷயத்தை முயற்சி செஞ்சிட்டீங்க அப்படின்னா அதற்குண்டான பலனை உடனே எதிர்பார்க்காதீங்க. நிச்சயமாக அதற்குண்டான பலன் உங்களை தேடி வந்தே தீருங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் உண்மையாக உழைச்சிட்ருக்கீங்க. கும்பராசியில் இருக்கக்கூடிய எனது அன்பான அன்பர்களே, உங்களுக்கு எல்லா விஷயமுமே கிடைக்காது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிடைக்குங்க. அது கிடைச்சிருச்சுன்னா உங்களோட வாழ்க்கை இதற்கு மேலும் சரிவை நோக்கி நகராமல் இருக்குங்க. அது என்னன்னா, உங்களை யார் வேண்டாம்னு தூக்கி வீசினாங்களோ அவங்கள பற்றி நீங்கள் நினைக்கிறத நிறுத்துவீங்க. அவங்க நினைவிலிருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிப்பீங்க. மிகப்பெரிய அளவில் நீங்கள் முன்னேறி போகக்கூடிய காலம் இப்போ வரப்போகுதுங்க. இந்த நாட்களில் கும்பராசி அன்பர்கள் ரொம்பவுமே அமைதியாக மாறுவீங்க. இதனால் வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களில் மௌனமாக இருக்க போறீங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேச தோணாதுங்க. தேவையற்ற விளக்கத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு மனசு உங்களை சொல்லவே சொல்லாது. எதுவுமே எனக்கு வேணாம், நிம்மதி மட்டும், அமைதியான வாழ்க்கை மட்டும் போது அப்படின்னு நினைப்பீங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாதுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்குள் பலம் சேரும் காலம். இந்த அமைதி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இது உங்களை தலைவனாக மாற்ற போகுது. பணம் தாமதமாக வரப்போகுது. வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரிக்கு அமைய போகுது. நீங்கள் நினைக்கும் பொழுது கையில் பணம் இருக்காதுங்க. ஏன் சம்பளமே கொஞ்சம் கால தாமதமாக தாங்க வரும். நீங்கள் நினச்ச பணம் உங்கள் கையில் வர்றதுக்கு கொஞ்சம் கால தாமதம் எடுக்குங்க. நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா தொழிலில் ஒரு 2-3 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனால் அதிர்ச்சிக்குண்டான விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன செஞ்சாலுமே எவ்வளவுதான் முயற்சித்தாலுமே அதற்கான பலன் கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் எதிர்காலத்தில் ஒரு ஆலமரம் விருட்சமாக மாறப்போகுது அப்படின்னா அதற்குண்டான விதையை கும்பம் இப்போ விதைக்க போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைப்பீங்க, அந்த கஷ்டப்பட்ட நாட்களில் எடுத்த முடிவு தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு. அதனால இப்போ இருந்து நீங்கள் எதை இழந்தாலுமே அது இரட்டிப்பாக மாறப்போகுதுங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மறுபடியும் சேர்ந்தே தீரும். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. இப்போ கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த பகுதியை நீங்கள் கேட்காமலோ பார்க்காமலோ விட்டுட்டா பிரபஞ்சம்
கூறக்கூடிய விஷயத்தை நீங்கள் தவறவிட நேரிடுங்க. அதாவது இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, உறவுக்கான விஷ பரீட்சை நடக்க போகுதுங்க. அது காதலாக இருக்கலாம், நட்பில் இருக்கலாம், ஏன் இரத்த பந்தத்தோட கூட இருக்கலாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் உங்களை ஏமாற்ற போகிறாங்க. அது சாபமும் இல்லை, தண்டனையும் இல்லை. மிகப்பெரிய அளவில் தேவையில்லாத உறவுகள்கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி வரக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏற்பட போகுதுங்க. தமிழ் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இதற்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அதாவது தவறான இணைப்புகள் விலகும் காலம். இப்போ உங்களுக்கு அது நஷ்டம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து இவங்க போனதே நல்லது தான் அப்படின்னு மிகப்பெரிய அளவில் உங்களோட மனமே உங்களுக்கு ஆறுதல் சொல்லும். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியும் இருக்குது. இப்போ கும்ப ராசிக்காரர்களினுடைய உடல் ஆற்றல் ஒரே மாதிரி இருக்காது. சில நாட்கள் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. சில நாட்கள் படுக்கையை விட்டுட்டு எழுந்திருக்க கூட மனம் வராத மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சே நம்ம எழுந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். இதுக்காக பயப்பட வேண்டாங்க. இது நோய் கிடையாது, இது சோம்பலும் கிடையாது. உங்களினுடைய கிரகம் சுத்திகரிக்கப்படுது. பிளாட்னரி டிஸ்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. கிரக சுத்திகரிப்பு அப்படின்னா உடலையும் மனதையும் பழைய சோர்விலிருந்து, பழைய நினைவுகளிலிருந்து வெளியே மெதுவாக கொண்டு வரக்கூடிய காலம். அதாவது புதிய காலத்திற்கு நீங்கள் தயாராகுகின்ற இடைவேளைங்க. இந்த நேரத்தில் சனீஸ்வரன் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களினுடைய உடல் ஆற்றலையும் மன ஆற்றலையும் மெதுவாக மாற்றிக்கிட்டு இருக்காது. அதனால் உடம்பும் மனதும் ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தை தேடுறது. இது பலவீனம் கிடையாதுங்க. நீங்கள் மிகப்பெரிய அளவில் தயாராகிக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வையும் நேரத்தையும் நீங்கள் மதிச்சா மட்டும்தாங்க இனி வரக்கூடிய நாட்களில் வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்த முடியும். ஒரு சின்ன உதாரணம், மின்சாரம் குறைவாக இருக்கும் பொழுது உபகரணத்தை அதிகமாக பயன்படுத்த முடியும். அதே நிலைதாங்க இப்போ உங்களுக்குள்ள ஆற்றல் குறையும் பொழுது நான் எல்லா வேலையும் எல்லா பொறுப்புகளையும் உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது இன்னமும் உங்களுக்கு சோர்வதாங்க கொடுக்கும். இப்போ தூக்கத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துறாதீங்க. இந்த காலகட்டத்தில் அதாவது அதிகமாக இரவு நேரத்தில் கண்முழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களோட மிகப்பெரிய பலமும் ஆயுதமும் என்ன அப்படின்னா உங்களோட சரீரம் தான். சரீரம் சீராக இருக்கும் பட்சத்தில் கும்பம் மிகப்பெரிய அளவில் சாதனைகள் படைக்கும். கும்ப ராசிக்காரர்களே, இப்போ நீங்கள் கேட்கக்கூடியது தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தான் உங்களினுடைய வாழ்க்கையை முழுசாக மாற்ற போகுது. சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கும்பராசி தடாலடியாக எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட மாட்டீங்க. எப்போவுமே நிதானமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடியவங்க. சிந்தனையில் சித்தர்கள் மாதிரி செயல்படக்கூடியவங்க. நினைக்கிறத சாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் செயல்படுவீங்க. எல்லாருக்குமே அதுதான். இருந்தாலும் கும்பம் பார்த்திங்கன்னா ஒரு படி மேலே. செய்யறதுக்கு முன்னாடி அழகாக திட்டம் தீட்டி அதுக்கப்புறம் தான் அந்த வேலையில் இறங்குவீங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவங்க. எந்த ஒரு தப்பு தண்டாவும் நம்ம பண்ணிடக்கூடாதுப்பா, நம்மளை பார்த்து மற்றவங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாதுங்க. எல்லா விதங்கள்லேயுமே திறமைசாலிங்க தான். ஆனால் கும்பம் இப்போவும் கஷ்டப்படுறதுக்கான காரணம் எங்கே நிற்கிதுன்னா, எல்லாரையுமே உங்களை மாதிரியே நினைக்கிறீங்க. எல்லாரையுமே நம்புறதுனால இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்களேன். நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படிங்கிறத உணர்ந்து கெட்டவங்களை ஒரு படி தள்ளி வைங்களேன். எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கறதுனால சில பேர் உங்களினுடைய வாழ்க்கை நிலையை அவங்களுக்கு தேவையான மாதிரி பகடக்காயாக பயன்படுத்திக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. அதனோட பாதிப்பு இப்படி தான். இவங்களால தான் நமக்கு நடந்துச்சுன்னு தெரிஞ்சுமே கும்ப ராசிக்காரர்கள், அதாவது
அதாவது ஆடு போய் தலையை தன்னால் கொடுக்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி விட்டுறீங்க. அவங்களுக்கு அதனால தான் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தன்னோட உணர்ச்சியை வெளிப்படுத்தாமல் இருக்கிறது கூட பாதிப்பு தாங்க. வலிக்குதுடா நீ அடிக்கிறது எனக்கு வலிக்குதுமான்னு சொல்லாமல் இருக்கிறது கூட தப்பு தாங்க. ஒருத்தவங்களை துன்பப்படுத்துகிறாங்க, அது அவங்களுக்கு சந்தோஷம்னு தெரிஞ்சால் அதை அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அழுகவாவது செய்யணும். அப்போ தான் அவங்க சந்தோஷப்பட்டு அந்த அடிக்கிறதையாவது விட்டுட்டாவது போவான். கும்ப ராசிக்காரங்க எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு வலிக்குதா வலிக்கலையா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவைப்படுதா தேவைப்படலையான்னு சொல்லி எதுவுமே தெரியாமையே மற்றவங்க அவங்களினுடைய தேவைக்காக மட்டுமே உங்ககிட்ட அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கும்பராசிக்காரர்களினுடைய வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட கஷ்ட காலத்தில் வாழக்கூடிய உங்களுக்கு கத்துனாலும் கதறினாலும் யாருமே இல்லை. எவ்வளவு தாண்டா அழுகிறது, ஆனால் தனியாக அழுகிறீங்க. கொஞ்சம் வெளிப்படையாக தான் அழுது பாருங்களேன். அப்போவாவது ஒரு சிலர்லாம் திருந்துறாங்களான்னு பார்ப்போம். அது மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ கடவுளுக்கு புரிஞ்சிருச்சுங்க. சில கிரகங்களினுடைய சேர்க்கையினால் உங்களினுடைய வாழ்க்கை நிலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது உங்களோட தலைவிதியை 100% மாற்ற போகுதுங்க. கஷ்டமோ கண்ணீரோ இனி நீங்கள் சொல்லாமல் அது மறைய போகுதுங்க. வெளிப்படுத்தாமல் அது விலகி போக போகுது. அது என்ன ஏது அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. ஜோதிட சாஸ்திரப்படி இந்த 4 கிரகங்களினுடைய சேர்க்கையை தாங்க நாங்கள் சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம். இந்த யோகம் தான் கும்ப ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே சரி அதை திட்டமிட்டு செயல்படுவீங்க. வைராக்கிய குணம் கொண்டவங்கங்க. ஒரு விஷயத்தை முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அதிலிருந்து விலக மாட்டீங்க. அடுத்தவங்களினுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க. தனக்கு எது சரின்னு பட்டதோ அதை மட்டும் தயங்காமல் செய்யக்கூடியவங்க. மற்றவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்பீங்க. கட்டுப்பாடோட கண்ணியத்தோடு இருக்கக்கூடியவங்க. தேவையில்லாத பிரச்சனைகளை அளவுக்கு அதிகமாக பார்த்துட்டீங்க. நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது. புலம்பி பார்த்தாச்சு. மனசில் நிறைய வழிகளை வச்சுருக்கீங்க. திருமண வயசில் இருக்கவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில் திருப்தியே இல்லாமல் இருந்திருக்கும். நீங்களே இறங்கி போய் பறிஞ்சு போய் பேசினாலும் சரி அந்த சூழ்நிலை உங்களுக்கு பாதகமாக போயிருக்குங்க. எல்லா சூழ்நிலையுமே போராட்டமாக தான் இருந்திருக்கும். எல்லா முயற்சிகளுமே தடையாக தாங்க இருந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலுமே அது உங்களுக்கு தடையாக மட்டும்தாங்க நின்றுருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு தங்கு தடையுமே இல்லாமல் நீங்கள் நினச்ச காரியங்கள் நினச்ச மாதிரி நினச்ச இடத்துல ரொம்பவே சூப்பராக நடக்க போகுதுங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுமே சரியாக போகுது. அதாவது இந்த 4 கிரகங்களினுடைய கூட்டு சேர்க்கையினால் தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல பலன்களை பார்க்க போகிறீங்க. புதிய தொழில் தொடங்குறீங்களா, நல்ல முன்னேற்றத்தை காண போகிறீங்க. தொழிலில் இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் நிவர்த்தி போகுது. லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. மனச்சோர்வில் இருந்தவங்க எல்லாம் இனி சாதகமான காலகட்டத்தை பயன்படுத்தி உற்சாகமாக வாழ போகிறீங்க. வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரியான யோகம் இருக்குங்க. வேலையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன், திருப்தி இல்லாத ஒரு நிலையில் இருக்கேன் அப்படின்னா முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். பதவிகள் பெறதுக்கான யோகம் இருக்குது. உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலனையும் பெற போகிறீங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடி அமையும். அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்குங்க. பிடிக்காத வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா கூட சரிங்க, அதிலிருந்து வெளியே நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சுக்க போகிறீங்க. குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான யோகம் இருக்குது. காதலிக்கிறவங்க எல்லாம் திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்குது. கணவன் மனைவி கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை பெற்று வந்தவங்க நிச்சயமாக இப்போ குழந்தை பாக்கியம் பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. வீடு மாற்றக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நகை நட்டு வாங்குறது
நடக்கிறதுக்கான காலமாக இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைகளினுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்து. பிள்ளைகளினுடைய கல்வி சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. தேவையான உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. தூக்கமின்மையால் அவதிப்பட்ட நீங்கள் இனி நல்ல தூக்கத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் பார்க்க போகிறீங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இல்லையா? இதனால் குடும்பத்தோட சூழலையும் திருப்திகரமாக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளும் விலக போகுது. நிர்வாகத்திறன் புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெற போகிறீங்க. கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. எல்லா விதமான யோகத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுறதுக்கான ஆன்மீக காரியங்களில் கூட உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகுதுங்க. தெய்வங்களின் மீது நம்பிக்கை அதிகம்தான். ஆனால் தெய்வத்துக்கிட்ட கேட்குறது என்னென்னா, எனக்கு ஒரு நல்ல வழி வெற்றியை மட்டும் காட்டு, நான் முயற்சி பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பீங்க. ஸோ அப்படி ஒரு காலகட்டமாக தான் இனி உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வழியை கடவுள் கொடுக்க போகிறாரு. நல்ல வெற்றியை நீங்கள் பெற போகிறீங்க. தனிப்பட்ட தொழில் வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்க போகிறீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. நிதி நிலைமை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குங்க. ஆனால் முதலீடு விஷயங்களில் நீங்கள் யோசித்து தாங்க முதலீடு பண்ணணும். குறிப்பாக பண விஷயத்தில் கும்பராசி யாராக இருந்தாலும் சரிங்க, புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கணும். நிறைய நிதி சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளை பெரியவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க பண்ணணும். அதே மாதிரி உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுங்க. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். தெய்வத்தின் மேலே நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் அப்படிங்கிறதும் இப்போ அதிகமாக இருக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு நிலையான தொழில், புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி தொழில் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான உதவியும் நிரந்தரமாக கிடைக்குங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக பேசி சரி செஞ்சுக்குவீங்க. தங்க நகையை இரவில் வாங்குறதோ கொடுக்கறதோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கும்பராசி செய்யாதீங்க. பெண்கள் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையுமே நெருக்கம் காட்டாதீங்க. உங்களினுடைய விஷயத்தில் மட்டும் அதிகமாக கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி பொது விஷயங்களில் கலந்துரையாடுறப்போ கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. அதிக மதிப்பெண்களை பெறணும் அப்படின்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஈடுபடுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னா கருப்பண்ண சுவாமிக்கு சனிக்கிழமை தோறும் பொங்கல் வச்சு வணங்குறதுனால நினச்ச காரியங்கள் கை கொடுங்க. முடியாத காரியங்கள் கூட முடியுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும்.